இங்கே பறை அதை வச்சிருக்கணும். இந்த எங்களோட பாரம்பரிய இசை பறை. தம்பி நுங்க எப்படி இருக்கப்ப? நல்லா இருக்கா? எப்படி நல்ல ருசியாக இருக்கா? அப்படியே வச்சு குடிக்கணும். இப்போ அப்படியே அமர்த்தி கொண்டு காணாது என்ன தம்பி? அண்ணா ஃபுல்லாக பெரிய கண் வந்துருக்கு. அக்கா இன்னும் ஒன்றே குடிச்சு பிடிக்காது. ரெண்டாக வந்துருக்கு பாருங்க. அவாக்கு 2 3 பனம் பழ ஜூஸ். Do you eat try nungur? Yeah. That's 3 type. 3 different. 3 ice. Yeah. America. எப்போ வருது? Excuse. கதைக்கலாமா? Do you know Tamil? Do you know Tamil? No. How about this program? என்ன இடம்? கனடா. ரைட். எத்தனை பேர் மொத்தம்? பழைய ஸ்கூல் பச்சோட. அப்போ ரீயூனியன் மாதிரி வந்துருக்கீங்க. நுங்கில ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். நான் ஏற்கனவே வீட்டில் கருப்பணியும் கல்லும் குடிச்சிட்டு தான் கருப்பணி கொண்டு வந்துடுவேன், கல்லும் கொண்டு வந்து கருப்பணிகள் எல்லாம் குடிச்சு. ஒடியல் நல்லா இருக்கு, டேஸ்ட் பண்ணி பாருங்க. எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இது பணம் கட்டியாண்ணா? ஊருக்கு பேர் கருகம்பனை. அந்த பனையிலிருந்து நாங்கள் நிறைய பலன்களை பெற்றிருக்கிறோம். அதுக்காகவே நான் இந்த திருவிழாக்கு இன்றைக்கு வந்திருக்கிறேன் லண்டனில் இருந்து. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஒவ்வொரு பொருட்களையும் ரசித்து சாப்பிட்டு நொங்கு குடித்தேன் நான், பானி பினாட்டு சாப்பிட்டேன் நான். 1000க்கும் மேற்பட்ட உற்பத்தி பொருட்கள் எங்களுக்கு பனையில் கிடைக்கும். அப்போ இது ஒரு வித்தியாசமான ஒரு கற்பக தர வேண்டிய ஒரு பேர் இருக்கு. எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் தான் இந்த பனை. அது எங்களை வடக்கு இலகுவாக வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு விடயமும் இந்த பனை. சொந்தங்களுக்கு வணக்கம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா, அங்கே வந்து என்னென்னா பனை திருவிழா அன்றைக்கு நடக்குது. இதில் எழுத்தெல்லாம் பனை திருவிழா நடக்குது. அந்த பனை திருவிழாவுக்கு உள்ளே என்னென்ன விஷயம் இருக்குன்னா பார்க்க போகிறோம். வாங்க நாங்கள் நேரடியாக உள்ளே போய் பார்ப்போம். இதான் அந்த நான் பனை திருவிழான்னு சொன்னேன் அந்த போட். இந்த நுழைவாயிலில் இப்படி தான் போட்டிருக்கணும். கெனேடியன் பீச். அதுக்கு மேலே பல்மேரா ரெசார்ட்னு இருக்கு. அந்த கணக்கு மட்டையில் செஞ்சால் இந்த இது போட்டிருக்கிறோம். இந்த நுழைவாயில் அதாவது பிள்ளையார் சிலை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சனங்களை பார்க்க நான் எதிர்பார்க்கல இவ்வளோ சனம் பெறமெண்டு. தர்ஷன் இவ்வளோ சனம் பெறமெண்டு எதிர்பார்க்கல. அங்கே ஃபுல்லாகவே வாகனங்களாக இருக்குது, முழுமையான வாகனங்கள். வணக்கம். வாருங்க. இந்த மழை குணமாக இருக்கு. உள்ளே போய் காட்டணும். பார்த்தீங்கன்னா வாகனங்களை பார்த்தாலே தெரியும் இவ்வளோ வாகனங்கள் வந்துருக்குண்டு. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ பேர் வருவினம் வந்து. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். உண்மையிலேயே இங்கே நிறைய பேர் வந்திருக்கணும். வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கணும். இங்கே இருக்கிறார்கள் எல்லாருமே வந்திருக்கணும். உண்மையிலேயே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பனை அழிவடைஞ்சு கொண்டு வருது. உங்களுக்கு தெரியும் பனைன்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். போர்க்காலங்களில் சரி, எல்லோரும் இடம்பெயர்ந்திருக்க சரி, உடுப்பு துவைச்சது கூட பனம்பழத்தில் தான். அந்தளவுக்கு பனை இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுது. அந்த வகையில் இப்போ பனைக்கு ஒரு திருவிழா மாதிரி எடுத்துருக்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விடயம். இது தொடர்ந்துமே நடக்கணும். உங்களுக்கு தெரியும் இப்போ நுங்கு சீசன், பனை உற்பத்தி, அதுக்கப்புறம் அங்கால பனம்பழம், பனங்காய் பணியாரம் அப்படி போய்கொண்டிருக்கும். அந்த வகையில் இது வந்து எல்லாரோடும் பலராலும் பெரிதாக பேசப்படுது. வாங்க உள்ள போய் பார்ப்போம். இங்கே பறை அதை வச்சிருக்கணும். இந்த எங்களோட பாரம்பரிய இசை பறை இதுலேயும் பாருங்க பறை வச்சிருக்கணும். அப்படியே தொடர்ந்து உள்ள போய் பார்ப்போம் நாங்கள் என்னென்னு. பெரும்பாலான புலம்பெயர் தமிழர்களை இங்கே காணக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்து இங்கே முட்டி வச்சு அதுக்கு தண்ணி வச்சிருக்கிறேன். இங்கே நூங்காதைகளையும் வச்சிருக்கிறேன்.
வாங்க போய் நுங்கு குடிப்போம். யாரோட ஐயா நுங்கும் கட்டி கொண்டு இருக்கு. இவங்க எல்லாருமே குடிச்சு கொண்டிருக்கிறாங்க. நுங்கு ஒரு பாரபட்சம் இல்லாமல் பக்கத்தை விட்டு எல்லாரும் குடிச்சு கொண்டிருக்கிறோம். சில பேர் அந்த நுங்கை குத்தி குடிக்கிறது, சில பேர் அந்தரப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்ன கடை இப்படி குடிச்சு கொண்டிருக்கிறோம். போல நிறைய பேர் வந்து இங்கே நுங்க குடிச்சு. தம்பி நுங்க எப்படி இருக்க பெண்? நல்லா இருக்கா? எப்படி நல்ல ருசியாக இருக்கா? அப்படியே வச்சு குடிக்கணும். இப்போ அப்படியே அமர்த்தி கொண்டு காணாது என்ன தம்பி? நல்லா இருக்கா? குடிங்க குடிங்க. எப்படி இருக்கா? நான் உங்க வேற லெவல். அண்ணா ஃபுல்லாக பெரிய கண் வந்துருக்கு. உங்க எப்படி இருக்குக்கா? அக்கா இன்னும் ஒன்றே குடிச்சு பிடிக்காது. ரெண்டாக வந்துருக்கு பாருங்க. அவாக்கு 2 3 அண்ணாங்க இருந்து வாரீங்க? ஊரோடு யாழ் கல்முனையிலேருந்து வாரீங்க? பனை திருவிழா காணி வந்தீங்களா? இங்கால நிறைய விஷயம் வேறு விஷயங்களும் கொடுத்தோன்றீங்க. இங்கால பனம்பழ ஜூஸ் குடிக்கணும். சோடா இன்னும் வேறுமா இதோட முடிஞ்சது இல்லை. இன்னும் வேறு பிரவீன் பிரவீன் இந்த கீழே போடாம திரும்ப கொண்டு நீங்க டேபிள் கொண்டு வச்சிங்க. பனம்பழ ஜூஸ். நல்ல டேஸ்டாக இருக்கு. என்னது பழம் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அது மாதிரி இதுலேயுமே நிறைய விஷயங்கள் வச்சிருக்கணும். பெனாட்டை வச்சிருக்கணும். இது பெனாட்டை இல்லைனாக்கா நல்லா இருக்கும். பெனாட்டு புழுக்கொடிகளும் இதால் தேங்காய் சொட்டும். இது ஒரு வித்தியாசமான ஒரு காம்பினேஷன். தனியாக புழுக்கொடி சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ஆகும். பனங்கடையும் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஆகும். தனி பனங்கட்டி மூணே சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கு. நல்ல டேஸ்டா இருக்கு. சுகட்டே இல்லை, நல்லா டேஸ்டா இருக்கு. மூணு தடவை சாப்பிட்டேன். நன்றி அக்கா. இதுதான் பினாட்டு. உண்மையாக நல்லா இருக்கும். அதோட 2-3 தடவை சாப்பிட்டேன் எல்லாமே.
டேஸ்ட் இல்லையா? முதல் டேஸ்ட் குடிச்சோம் பாதா குடிச்சிட்டாங்க அங்கே ஜோமா இங்கே இருக்கம்மா இதுக்கா குத்தி குடிங்க உள்ளே இருக்கு ஜூஸ் மாதிரி வேறு மாமா குடிச்சு காட்டுமா குடிச்சு காட்டுங்க. வெரி குட். இன்றைக்கு மாமா குடிக்கிறீங்க என்ன பேர்? என்ன பேர் இதுக்கு? நொங்கு. நொங்கு. சுமந்திரன் குடிச்சோன்றிருக்கார். அவருக்கு 3 கண் தான் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அங்கால ஃபுல்லாகவே அங்கே பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் உங்களுக்கு. அங்கால பார்த்தீங்கன்னா அங்கால ஃபுல்லாகவே ஒரு பெரிய பால்கனி மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்கோம். அதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்லை ஓய்வெடுக்கிறதுக்கான ஒரு இடமோ தெரியல, அங்கே போய் தான் பார்க்கணும். வெளிநாடு. ஹலோ சார். Hello. How do you taste? Very good. Taste. Huh? Drink? Drink. Very, very good. Very good. Yeah. I love it. Do you eat I try. nungur? Yeah. That's 3 type. Really different. 3 eyes. Yeah. Very good. How the taste? I like it. Argentina. Argentina. Yeah. Argentina. Football team cricket team. America. America. பாரம்பரிய இசைக்கப்பட்டிருக்கு. This is our மூக்குத்தி பூவா? எப்போ வருது? எப்போ எங்கே வருது? யூடியூப்லையா? சாரி, ராஜா தியேட்டர்ல 7, 8, 9. எத்தனை மணிக்கு? 7, 8, 9? 5 மணிக்கா? வந்து பாருங்க. ஓகே. இங்கால தொடர்ந்து நான் பார்ப்பேன் உள்ளே போய். எக்ஸ்கியூஸ், கதைக்கலாமா? Do you know Tamil? No. How about this program? வணக்கம் அக்கா. எப்படி இருக்கு ஃபங்க்ஷன்? நீங்கெல்லாம் சாப்பிட்டு பார்த்தீங்களா? எப்போ வந்தீங்க? என்ன இடம்? கனடா. இப்போ உள்ளே போய் பார்த்துட்டீங்களா? ரைட். எத்தனை பேர் மொத்தம்? பழைய ஸ்கூல் பேட்சோட. அப்போ ரீயூனியன் மாதிரி வந்துருக்கீங்க. ரைட். நல்லா இருக்கு பல்மேரா. சரி, நன்றி அக்கா. நிறைய புலம்பெயர் தமிழில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு உங்க அண்ணா? தெரியும் உங்களை ஏற்கனவே ஒரு காணொலி ஒன்று போட்டிருப்பேன் அண்ணாட. ஞாபகம் இருக்கா? நல்ல குடிச்சிட்டேன். நல்ல ரீச்சாக இருக்கு. இது என்ன?
கற்பக தெருவின் காவலர்கள் என்று ஒரு நினைவு சின்னம் உண்டு. இது போற எல்லாரும் எடுத்துட்டு போகலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? பனைமரம் வருவது எப்படி? வாங்க போய் பார்ப்போம். பதநீர் எங்கே குடிக்கணும்டா? அது பதநீரா? தண்ணியடா அது? பதநீரா? எதை சொல்ற? அந்த முட்டிக்கு எடுக்கு குடத்துக்கு இது அந்த கருவி மூலம் வருது அன்னைக்கு. இது என்ன காலையில் ஃபிக்ஸாக இருக்கு? அந்த ஷூ அப்படி அதிலே இருக்கா? ரைட்டு. அதுக்கு என்ன செய்யுது? இது வந்து பெரிய மரங்கள் அப்படியா? பெரிய மரம் தென்னை மரங்கள் நேரா போகுது. மரம் ஒரே சைஸுக்கே போய் கொண்டிருக்கு. இனி போகவே கொஞ்சம் லூஸாக இருக்கு, அப்படியே கீழே வரும் வேற. ஆனால் கட் பண்ணலாம், பட்டில் இருக்கு, கட் பண்ணி எடுக்கலாம். சரி, அங்கேயே வேணும் இருக்கு. பாப்பா பார்ப்போம். இது வந்து வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கு நுங்கு? நலமாக இருக்கும். நுங்கு எப்படி இருக்கு? நுங்கு மிகவும் இனிமையாக இருக்கு. இந்த வெக்கைக்கு வெயிலுக்கு நுங்கு ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கு. நீங்களும் நல்லா இருக்கீங்க, நுங்கு நல்லா இருக்கு. என்ன விட நுங்கு எங்கேருந்து வாரீங்க அண்ணா? நான் கனடாவிலேருந்து வந்தேன். எப்போ வந்தீங்க? கனடாவிலேருந்து இப்போ ஒரு கிழமை, இங்கே இப்போ 8வது நாள் நிற்கிறீங்க. ரைட் ரைட். எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்க? நுங்கில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். நான் ஏற்கனவே வீட்டில் கருப்பணியும் கல்லும் குடிச்சிட்டு தான் கருப்பணி கொண்டு வந்துடுவேன், கல்லும் கொண்டு வந்து கருப்பணிகள் எல்லாம் குடிச்சு. ஒடியல் நல்லா இருக்கு, டேஸ்ட் பண்ணி பாருங்க. எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். சரி, ஓகே, நன்றி. யூடியூப் ஜெஃப்னா பொடியன். பொடியன் ஜெஃப்னா பொடியன். அதுக்கு நான் பார்க்கணும் கூட. சரி, அடையமா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, நன்றி. நன்றி நன்றி. பார்த்தீங்கன்னா பென சார்ந்த பொருட்கள் இருக்குது. ஒடியல்மா, பினாட்டு, மற்றது இங்கால பென ஓலையில் செஞ்ச பொருட்கள் இருக்குது. பானியும் கொண்டு வந்தீங்களா? முடிஞ்சுதா? இது அந்த ஓகேண்ணா. 777 25 36 575. சரி, ஓகே, நன்றி. இதால் அந்த பறை ஊர்வலம் போய் கொண்டிருப்பதை பார்க்கலாம் நீங்கள். இன்னொரு ஆளும் பறை அடிச்சு கொண்டு போகிறாங்க. இது என்ன செய்றீங்க அண்ணா? என்ன ஜாமா? நீத்து பூசணிக்காயும் பனங்காளியும் போட்டு நான் செஞ்சோன்னு இருக்கேன். அதான் பனங்காளி என்ன? பனங்காட்டியா?
அதுக்கே இதை போட போகிறீங்களா இல்லாட்டி புரியும்பா? இது பனங்காளியில் மட்டும் போட போகிறீங்க. பனங்காளியும் நீத்தி பூசணிக்காயும் சேர்த்து போட்டால் ஒரு இது ஒன்று வருமா, என்னது ஒரு ஜாம் மாதிரி ஒன்று வருமா. இப்போ இங்கால பனம் கட்டி செஞ்சு வந்துருக்கு. இது பனம் கட்டியாண்ணா? இது அப்படியே போட்டு கிண்டி கொண்டு இருந்தால் பனம் கட்டி வரும். அந்த ஜூஸ் நல்லா இருக்கேன்டா, பனம்பழ ஜூஸ். பாரம்பரிய இசையை உண்மையிலேயே முக்கியத்துவம் கொடுக்கணும், நல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் பாரம்பரிய இசைக்கு. அது உண்மையாக பாராட்டத்தக்க விஷயம். இங்கே நுங்கு வெட்டி கொடுக்கணும். நுங்கு வேட்டியாகவே இருக்குங்க. சிறுவர்களின் நுங்கு வேட்டி. எத்தனை கண்டு இருந்தாலும் பரவாயில்ல, பிரித்து மேய்ச்சிட்டான். ஹாய். எவ்வளோ நுங்கண்டு பேர், எவ்வளோ நுங்கண்டு பேர், நிறைய நுங்கல் இருக்கு. நொங்கு குடிச்சிருக்கிறோம், 34 வருஷத்துக்கு நொங்கா குடிச்சிருக்கிறோம், பானிப்பு நாட்டு சாப்பிட்டுருக்கிறோம், புழுக்கொடியை சாப்பிட்டுருக்கிறோம். இதை வந்ததுட்டு சரியான மகிழ்ச்சியாக இருக்கிறோம். டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பர். ஹலோ வணக்கம், நான் லண்டனில் இருந்து நான் இந்த பனை திருவிழாவை நடைபெற போகிறபடியாக நான் வந்திருக்கிறேன். அதுக்கான காரணம் வந்து நான் இந்த பனைன்ற சொல்லி, அதாவது எங்களோட ஊருக்கு பேர் கருகம்பனை. அந்த பனையிலிருந்து நாங்கள் நிறைய பலன்களை பெற்றிருக்கிறோம். அதுக்காகவே நான் இந்த திருவிழாவுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறேன் லண்டனில் இருந்து. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஒவ்வொரு பொருட்களையும் ரசித்து சாப்பிட்டு, நொங்கு குடித்தேன் நான், பானிப்பு நாட்டு சாப்பிட்டேன் நான், புழுக்கொடிகள் சாப்பிட்டேன் நான், அப்படி ஒவ்வொன்றையும் ரசித்து குடித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நல்ல சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சின்ன பிள்ளை சைல்டுஹுட்டில் இருக்கிற அந்த மெமரி வந்து என்கிட்ட வந்து கொண்டிருக்குது. நான் வீடியோ எடுத்து நான், ஃபோட்டோ எடுத்து நான், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ண போகிறேன். எங்களோட ஊராக்கள் எல்லாரும் அதை பார்த்து சந்தோஷமாக அடைய போயிடும். ஏன்னா நாங்கள் வந்து கருப்பணியை வந்து காய்ச்சி பனங்கட்டி செய்கிறாங்க. அது இந்திய அம்மா செய்து கொண்டிருப்பா, பெரிய சட்டியில், இரும்பு சட்டியில் வச்சு செய்து கொண்டிருப்பா. அந்த பனை குட்டான், அதாவது பனையிலிருந்து ஓலையில் எடுத்த குட்டான் எல்லாம் அவங்களுடைய அம்மா வந்து அதை விளைச்சி செய்து அந்த குட்டானுக்குள்ளே போடுவா. போட்டு அந்த சட்டியில் மிச்சம் இருக்கும், அதை வந்து சுரண்டி 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 நிறைய வரும். அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்கார சின்ன பிள்ளைகள், அவங்களோட ஏஜ்கார குரூப் எல்லாம் வந்து அதை வடிவாக ரசித்து சாப்பிடணும். நேற்று நான் ஒரு ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைகளை கணக்க அதை அந்த மெமரியை வந்து எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிச்சுட்டு நல்ல சந்தோஷமாக இருந்தது. இந்த பனையை வந்து நீங்கள் தரிக்கக்கூடாது, இதில் இருந்து நிறைய பலனை பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த பனை எங்களுக்கு திரும்ப மீண்டும் மீண்டும் அந்த பலன் தரும் உங்களுக்கு. நீங்கள் தயவு செய்து இந்த பனைகளை தரிக்காமல் இந்த பலன்களை பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி உங்களுக்கு, யூடியூப் அனைவருக்கும் நன்றி. ஓகேயா? தேங்க்யூ. இது ஒரு கடல் பிரதேசம். இங்கால பீச், இங்கால ரெசார்ட் மாதிரி வச்சுக்கணும். இதுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன விளையாட்டுகளும் பணம் சம்மந்தப்பட்ட பொருட்களையும் வச்சிருக்கணும். ஒரு இடமும் கொஞ்சம் அழகான இடமா பார்க்க தெரியுது. சின்னல என்ன பழக்கம் இருக்கா?
தென்னை அடிக்கடி தேங்காய் பழங்கிறதுக்காண்டி வர வேண்டி வரும். ஒரு பெரிய விபத்திலிருந்து அந்த அம்மாவை நான் காப்பாற்றிட்டேன். நிறைய பேர் பெரும்பாலும் புலம்பெயராக்கெல்லாம் கூட இல்லை. போகலாம் இந்த படிமுறையால் போகலாம். உண்மையிலேயே பெரும்பாலும் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டிட்டேன். இவ்வளோ விஷயங்களும் இருக்கீங்க. உண்மையிலேயே முன்னாலே உங்களுக்கு நுங்க தந்து தான் அனுப்பினவே வரவேற்றவே இது ஆள் கொண்டு எடுத்துகிட்டு போகும். இது எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ஐயா கையில் வச்சுருந்தேன் போய்க்கு ஒரு ஐயா கையில் வச்சுருந்தேன். ஆனால் எல்லாத்தருக்கும் அந்த அது தெரியல. இங்கே போனீங்கன்னா இந்த நினைவு சின்னமும் தெரியணும். நீங்கள் அந்த கதைக்கலாமா? இப்போ இது இந்த பனை வளங்கள் வந்து இப்போ அழிக்கப்பட்டு கொண்டு வருது தானே. அதுக்கான ஒரு விழிப்புணர்வாக தான் இது செஞ்சுனீங்களா, இல்லாட்டிக்கு இனி வருங்காலங்களையும் தொடர்ந்து இப்படி செய்கிறதுக்கான வாய்ப்புகள்? இரண்டு நோக்கங்கள் எங்களுக்கு இருக்குது. பனைன்றது எங்களோட வாழ்வியலோட மிக முக்கியமான ஒன்று. அது திருப்பி மீட்டெடுக்கிறது. அதே நேரம் பனையின் உற்பத்தி வந்து திருப்பி எங்களோட பழக்கத்துக்கு வரணும். அது வரணும்ன்றது எங்களுக்கு மிக முக்கியமானது. ஏன்னா அதுதான் எங்களுக்கு அடுத்த கட்டங்களில் எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒன்று. பனையில் வர சாப்பாடுகள், பனையில் வர உற்பத்தி பொருட்களை பாவிக்கிறது, இதெல்லாம் எங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியம். பனை ஓலையில் படுத்தெலும்புறது, பனை ஓலை பாய், பனை ஓலை தொப்பி, இதெல்லாம் இந்த வெயிலையும் பாருங்க. இந்த சூழல் நீங்க மாறி சாதாரண வெயில் வெப்பநிலையிலிருந்து நாங்கள் 42 வரைக்கும் இப்போ போற அளவுக்கான வெப்பநிலைக்கு போயிருக்கிறோம். இது என்ன நடந்ததுன்னா எங்களோட வாழ்வியல் மாறிட்டு. அப்ப இந்த வெக்கையை தாக்கு பிடிக்கணும்னா உண்மையா இயற்கை எங்களோட கூட இருக்கும். இப்ப 70% காற்றழிச்சு போட்டு இன்னைக்கு நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அப்போ இன்றைக்கு எங்களுக்கு நாங்கள் திருப்பி கேட்கறது பனையை திருப்பி விதையுங்கள், பனையை நடுங்க. அதில் ஏன் பனையை சொல்றோம்னா பனையில தான் 100க்கும் மேற்பட்ட உணவு எங்களுக்கு கிடைக்கும். அது பராமரிப்பும் குறைவு. அதே மாதிரி 1000க்கும் மேற்பட்ட உற்பத்தி பொருட்கள் எங்களுக்கு பனையில கிடைக்கும். அப்போ இது ஒரு வித்தியாசமான ஒரு கற்பக தர வேண்டிய ஒரு பேர் இருக்கு. எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் தான் இந்த பனை. அது எங்களை வடக்கு இலகுவா வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு விடயமும் இந்த பனை. நாங்கள் ஏன் இதை விட வேணும்? இலகுவா கிட்ட கிடைக்குது, இதுல ஆரோக்கியம் வருது. ஆரோக்கியத்தை தேடி தானே மனுஷன் வரும். இப்போ ஆரோக்கியம் முக்கியம் அந்த பனையை நாங்கள் காப்பாற்றுவோம். இதை சொல்றதுதான் எங்களோட நோக்கம். வாங்க எல்லாரும் சேர்ந்து இருந்து இந்த பனையை காப்பாற்றுவோம்ன்றது. அடுத்த இளைஞர்கள் அடுத்தடுத்த கட்டமாக இதை எடுக்க வேணும். கையில் பனை ஒரு ஆயுதமாக எடுக்கணும். நீங்கள் ஒவ்வொரு வருஷமே செய்கிற இது தொடர்ச்சியாக இது வவுனியால நாங்கள் நொங்கு திருவிழான்னு சொல்லி 5 வருடம் செய்திருக்கோம். 5 வருஷமுமே எங்களுக்கு படிப்படியாக அதில் முன்னேற்றம் கண்டு 5வது வருஷம் வந்திருந்தாக்கள் விருப்பப்பட்டு நாங்கள் யாழ்ப்பாணத்திலையும் செய்கிறோம். அப்போ நாங்கள் சொன்னோம் செய்வோம். அதில் எதுவுமே யாழ்ப்பாணத்தில் நொங்கு திருவிழா, பனை திருவிழாவே செய்யாது. திருவிழா அங்கே நடந்த நொங்கு இங்கே பனை திருவிழாவே ஒவ்வொரு வருடமும் செய்கிற திட்டம் வந்து இங்கே இருக்கு. இப்போ தொடர்ச்சியாக இது நடக்கும்ன்றதுதான் இந்த விருப்பம். நடக்கவும் வேணும். இது யாழ்ப்பாணத்தில் மட்டும் நிற்கக்கூடாது. இது வேற மாவட்டங்களுக்கு போகணும். வேற ஆக்கள் இதை எடுத்து செய்ய வேணும். நிறைய திருவிழாக்கள் இங்கே கொண்டாடப்பட வேணும். இது எல்லா நோக்கமும் பனை வளர்ந்து நிற்க வேணும், பனை பரவ வேணும். இதான் எங்களோட. சரி, நன்றி அண்ணா. அடுத்த இங்கால வந்து நீங்கள் உங்களோட இப்போ பனை திருவிழாவுக்கு உங்களோட காணிக்கையை இந்த பாக்ஸுக்கே நீங்கள் போட்டு போகலாம். அதே நீங்கள் போட்டிங்கன்னா பெறாக்கள் வந்து உங்களால் ஏன்ற தொகையை போட்டு போங்க. ரைட் இங்கே இருக்குது பதனி. சரி இதை கவனிக்கிறேன். நான் இந்த குட்டியாக வச்சுருந்தேன். இதான் பதனி. நான் இதை சொல்றியாகணும்னு நினச்சேன். சரி, நாங்கள் இனி முடிக்கிறோம். என்னோட எல்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். இனி தொடர்ந்து நீங்கள் எங்களோட இணைஞ்சிருங்கோ இந்த காணொலிகளில். ஏன்னா நாங்கள் இதே மாதிரி நிறைய காணொலிகள் உங்களை பதிவிடுறோம். நீங்கள் ஒவ்வொரு காணொலியும் பார்க்கணுன்னா ஜெஃப்னா அப்படி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.